ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SCT/TRB 21/7/2024 நடந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு வரோம். அதில் இது வரைக்கும் 12 கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 13வது கொஸ்டின். ஓகேங்களா? சரி, என்ன கொஸ்டின் பார்க்கலாம். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எந்நூல் கூறுகிறது? ஆப்ஷன் ஏ சீரியாழ் பரிபாடல், ஆப்ஷன் பி பழையவாள் புறநானூறு, ஆப்ஷன் சி வேல் அகநானூறு, ஆப்ஷன் டி வில் 10 இது எந்த புக்கில் இருக்குது, எந்த பேஜ் நம்பர், அந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 3 உரைநடை, அதாவது விருந்து போற்றுதும் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 51 இருக்குது. இந்த லைன் இருக்கும், இதை பார்க்கலாம். இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. விருந்து போற்றுதும் இதான் வந்து 3வது இயல் 3 தான் உரைநடையில் விருந்து போற்றுதும் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 51 கேட்டிருக்காங்க. இந்த இதான் பேஜ் நம்பர் 51 இருக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, இதோ இருக்குது பாருங்கள். நேற்று வந்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். இது யார் சொன்னது, எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. பழைய வாள் என்ன பாடல் அப்படின்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு அந்த இடத்துல என்ன வரணும் ஆன்சர் அப்படின்னா பழைய வாள் வரணும். என்ன நூல் அப்படின்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. எதை பணயம் வைத்தான் அப்படின்னா பழைய வாளை பணயம் வைத்தல். என்ன நூல் அப்படின்னா புறநானூறு தான் ஆன்சராக வரும். அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. ஆன்சர் சில பேர் வந்து சீரியாழ் பணயம் வைத்ததா சீரியாழ்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அதில் புறநானூறு அதுக்கு நேராக வந்து என்ன நூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரிபாடல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான புறநானூறு தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்றும் விருந்தினர் வந்ததால் அதுக்கான ஆன்சர் தான் வந்து சீரியாழ் பரிபாடல். அந்த ஆப்ஷனும் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில பேர் வந்து அதான் ஆன்சர்னு பண்ணியிருப்பாங்க. இதோ பாருங்கள், சீரியாழ் பரிபாடல் அது வந்து இன்று வந்து விருந்தினர். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பழைய வாளை பணயம் வைத்தது எந்த நூலில் கூறுறாங்க அப்படின்னா புறநானூரில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த புக் பேஜ் நம்பரில் கொடுத்துருக்கிறது. இதுதான் வந்து இந்த பாடல் வரிகளில் இங்கே கொடுத்துருக்காங்க. இது உள்ள பழைய வாள் அப்படி கொடுத்துருக்காங்க. கீழே புறநானூறு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், பழைய வாள் புறநானூறு. இதில் லாஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டைப்படம். லாஸ்ட் பேஜ் தான் இது, லாஸ்ட்டு அட்டை. ஓகேங்களா? இதோட இது முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.